வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கி காலையிலே கிளம்பியாச்சு. விருதுநகரில் 5 மணிக்கு கிளம்பி நேராக சாயல்குடி போய் நம்ம அண்ணன் ஒரு ஆள் அங்கே இருக்கார், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தான். அவரை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி ராம்நாட்டுக்கு போகணும். ஒரு புதிய வேலை ராம்நாட்டில் வந்து டச் பண்ண இருக்கிறோம். அதனால் அங்கே வந்து ஒரு 9:30 மணி 10 மணிக்குள்ளே அங்கே போகிற மாதிரி இன்றைக்கி கிளம்பியாச்சு. இப்போ சாயல்குடி நோக்கி போய்கிட்டு இருக்கேன். போகும்போது பரளச்சியில் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனேன். காலையில் எழுந்திரிச்சு டீ சாப்பிடாதனால பரளச்சியில் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் சாயல்குடியை நோக்கி புறப்பட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வேலை பார்க்குற இடம் வரப்போகுது. இங்கே வந்து பாருங்கள், சாயல்குடி 2 கிலோமீட்டர், கமுதி 25 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம போக போகிறது வந்து சாயல்குடி ரோடு கிடையாது, கமுதி ரோட்டில் தான் போக போகிறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து சாயல்குடிக்கு 2 கிலோமீட்ரு, கமுதிக்கு வந்து 25 கிலோமீட்ரு. இப்போ கமுதி ரோட்டில் போக போகிறோம். இது சாயல்குடி போகிற ரோடு, இது கமுதி போகிற ரோடு. கமுதி போகிற ரோட்லேருந்து மெயின்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் வந்து வேலை பார்க்குற இடம் இருக்குது. இடத்துடைய பேர் வந்து திட்டங்குளம். அங்கே தான் வந்து நமக்கு பில்டிங் ஒர்க் நடக்குது. போய் இடத்த பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கூட வேலை பார்க்குற அண்ணனை கூப்பிட்டு ராமநாதபுரம் அங்கே போய் காலை சாப்பாடு அங்கே தான் சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு டீ, டிஃபன் சாப்பிட்டா டீ சாப்பிடணும், அதனால் அடுத்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு இடத்துக்கு போனோம். இங்கே தான் வந்து புதிய வேலை டச் பண்ணியிருக்கிறோம் ராம்நாட்டில், நம்முடைய சப்ஸ்கிரைபர் விஜயகுமார். அதுக்கு பிறகு கிளம்பி வர்ற வழியில் அடுத்து ஒரு டீ, சிக்கல் என்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாயல்குடிக்கு வந்தாச்சு. மதிய சாப்பாடு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் சாம்பார், கருவாடு பொரியல் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அது சாயங்காலம் ஒரு டீ, அதோடு இன்றைக்கி முடிச்சாச்சு.